அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகள். இந்த நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். நேற்றைய தினத்தில் ஆண்டவர் தன்னுடைய உடன்படிக்கையை உடைத்து போட்ட ஜனங்களுடைய ஜெபத்தை மன்றாடினாலும், பரிந்து பேசினாலும், உபவாசித்தாலும், பலிகளை செலுத்தினாலும், விண்ணப்பம் செய்தாலும் நான் கேட்க மாட்டேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் உறுதியான காரியத்தை, ஒரு கடுமையான கசப்பான கட்டளையை அவர்களுக்கு கொடுத்ததை நாம் கற்றுக்கொண்டோம். ஏனென்று சொன்னால், நான் சிறுமைப்பட்டு ஆவியில நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் அல்லவா. ஆகவே அந்த காரியத்தில் ஆண்டவர் உறுதியாக அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் உதவி செய்கிறவராக, அவர்களுடைய ஜெபங்களை கேட்கிறவராக, அங்கீகரிக்கிறவராக இன்றைக்கும் காணப்படுகிறார் என்பதையே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அதிகாரத்தில், நேற்றைய தினத்தில் 11ஆம் அதிகாரத்தின் கடைசியில் ஆனதோத்தினுடைய ஜனங்கள், அதாவது எரேமியாவினுடைய உற்றார் உறவினர்கள் அவனுக்கு விரோதமாக கொலை மிரட்டலை விட்ட உடனே, அந்த ஒரு கொலை மிரட்டல் வந்த உடனே, எதிர்கொண்ட உடனே அவர் சாதாரண மக்கள் கேட்கிற கேள்வியைத்தான் இங்கே எரேமியாவும் கேட்கிறதை பார்க்கிறோம். எப்படி எலியாவினுடைய வாழ்க்கையில் அத்தனை மகத்தான காரியங்களை செய்து 850 தீர்க்கதரிசிகளையும் ஒருவனாக அழிப்பதற்கு அத்தனை வலிமை பெற்றிருந்த போதிலும், அங்கே யேசபேல் சொன்ன பொழுது உன்னுடைய தலை உன்னிடத்தில் இருக்காது என்று சொன்னபோது அவன் மிகவும் பயந்து ஒரு சாதாரண மனிதன் கேள்வி கேட்பது போல காரியத்தை கேட்கிறதைத்தான் இங்கே எரேமியாவும் கேட்கிறார். அசாதாரணமான ஊழியத்தை செய்யும்படியாக அசாதாரணமானவர்களாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். எப்படி எரேமியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அரணான பட்டணமாக நம்மை ஆண்டவர் இரும்பு தூணாக, ஒரு வெண்கல மதிலாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களிலே நாமும் சாதாரண மனிதர்கள் கேட்கிற கேள்வியைப் போலத்தான் கேட்கிறோம். இங்கே முதல் வசனத்திலே கேட்கிறார், ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறதென்ன, துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறதென்ன என்கிற கேள்வியை ஆண்டவருக்கு முன்பாக வைக்கிறார். தனக்கு கொலை மிரட்டல் விடுகிறவர்கள், ஆகாதவர்களுடைய வழிகளெல்லாம் வாய்க்குத, துரோகம் செய்துதானே வருகிறார்கள், உதடுகளினால தானே உண்மை கணம் பண்றாங்க, உள்ளமே தூரமா இருக்குத, ஆனா நீங்க அவங்க எல்லாரையும் சுகித்து இருக்கிறதற்கு எதுக்கு அனுமதிக்கிறீங்க? 2ஆம் வசனத்துல, நீங்க அவர்களை நாட்டினி வேர் பற்றி அவர்கள் தேறி போனார்கள், கனியும் கொடுக்கிறார்கள், நீர் அவர்கள் வாய்க்கு சமீபமா இருக்கிறீர், அவர்களுடைய உள்ளிந்திரியங்களுக்கோ தூரமா இருக்கிறீர். என்ன சொல்றாரு? மார்க் 15:8 சொன்னது போல, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமா இருக்கிறது என்கிற அந்த காரியத்தின் படித்தான் இவர்கள் வாழ்கிறார்கள். ஆனால் நீரோ அவர்களை வேர் பற்றி தேறி போகவும் கனி கொடுக்கவும் அவ்வளவு செழிப்பான வாழ்க்கையை அவர்களுக்கு நீர் கொடுத்து வைத்திருக்கிறீர் என்று சொல்லி, குற்றம் செய்கிறவர்கள் அவர்கள் துன்பப்படுத்துகிறதில்ல, மற்றோர் தான் துன்பப்படுத்தப்படுகிறார்கள், தீயோர்கள் அவங்க தான் வெற்றி பெறுகிறார்கள் என்று சொல்லி எரேமியா இங்கே கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். எரேமியா வாழ்ந்த நாட்களிலே அந்த எபிரேய மக்களுடைய 2 நினைவுகள் எப்படி ஆதி நாட்களிலிருந்து இருந்தன என்று சொன்னால், அனைத்தும் ஆண்டவருடைய வழிநடத்துதலின் அடிப்படையில தான் நிகழ்கிறது என்கிற காரியத்தில் அவர்கள் மிகுந்த நம்பிக்கை உடையவர்களாக இருந்தார்கள். நீதிமொழிகள் 20:24 எப்படி சொல்லுதோ, கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும். பிரசங்கி 3:11 அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அதாவது தொன்மையான அவர்களுடைய மக்களின் நிலைமை எல்லாம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய வழி நடத்துதலின் அடிப்படை தான் அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கையை ஆண்டவரை குறித்து அறிந்திருந்தவர்கள், தெரிந்திருந்தவர்கள் வைத்திருந்தார்கள். எரேமியா 10:23 எரேமியாவும் இந்த கருத்துக்களை அவர் உறுதிப்படுத்துகிறார். கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனால ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது
நடத்துகிறவனாலே ஆகிறதல்லவென்று நான் அறிவேன். எல்லாமே நீங்க தான் செய்றீங்க, அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்றீங்க, உங்களால் தான் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கிறது என்கிற முதல் கருத்துல உறுதி உள்ளவர்களாகவும், அதே போல தீயோர்கள் தண்டிக்கப்படணும், நல்லவர்களுக்கு நன்மதிப்பு உண்டாகணும். எனவே கர்த்தர் தீயோரை முற்றிலுமா அழிக்கணும், அவர்கள் ஆண்டவரை உண்மையாய் போற்றவில்லை என எரேமியா இங்கே குற்றச்சாட்டை நிலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அதாவது யோபு 21ஆம் அதிகாரத்திலையும் இந்த காரியங்களையே அங்கே விவாத பொருளாக வைக்கப்படுகிறது. இந்த குறிப்பிட்ட சிக்கலை விவாதிப்பது தான் யோபு நூலினுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. கர்த்தர் நல்லவராகவும் அனைத்திலும் ஆற்றல் உடையவராகவும் இருக்கையில் இவ்வுலகத்துல ஏன் தீமை இருக்கணும் அப்படிங்கிற கேள்விதான் கேட்கப்படுது. யோபு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையிலும் என்ன கருத்துக்கள் பரிமாறப்படுகிறது? துன்மார்க்கர் ஜீவித்து விருத்தராகி, அதாவது பெருகி வல்லவர் ஆவானேன், அவருடைய சந்ததிகளும் அவங்க திடப்படுகிறார்கள், வீடுகளும் பத்திரப்படுத்தப்படுது, தேவனுடைய மிலாறு அவர்கள் மேல வருகிறதில்ல, ஆண்டவருடைய அடிகள் அவர்கள் மேல வருகிறதில்ல, துன்மார்க்கர் இத்தனை ஆசீர்வாதமாக வாழ்கிறார்களே என்கிற கேள்வியைத்தான் இங்கே யோபு முன்வைக்கிறதை பார்க்கிறோம். அதே போல சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 73வது சங்கீதம் 4ஆம் வசனம் 7ஆம் வசனங்களில் அவர் சொல்றார், மரணம் பரியந்தமும் அவர்களுக்கு இடுக்கணில்லை, அவர்கள் பலன் உறுதியாய் இருக்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்துகிறது. என்னதை விரும்புறானோ நம்ம சொல்றோமே, நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் மிகவும் அதிகமா என்று சொன்னது போல அவர்கள் வாழ்க்கையில தான் இடுக்கணில்லை, அவர்கள் பலன் உறுதியா இருக்குது, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாக நடந்தேறுகிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஆபகுக் என்ன சொல்றாரு? 1:13 தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? அநேக பரிசுத்தவான்களுடைய ஜெபம், ஏன் இன்றைக்கு வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய ஏக்கங்களும் இந்த கருத்துக்களின் அடிப்படையில தான் இருக்குது. அனைத்தும் ஆண்டவருடைய வழிநடத்துதலின் அடிப்படையில தானே நிகழுது. எல்லா காரியங்களும் கர்த்தருடைய கைகளினால தான் வாய்க்கணும். ஆனா ஏன் இந்த துன்மார்க்கர்களுக்கு இத்தனை விருத்தராகக்கூடிய தன்மை, வல்லவராகக்கூடிய காரியங்கள், பெருக்கங்கள், அவருடைய வீடுகள் பத்திரப்படுது, அவர்கள் மேல மிலாறுகள் வருகிறதில்லையே அப்படின்னு சொல்லி அநேக ஏக்கத்தோடு கூட கேள்விகளை மனித பலத்துல கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் 2வது காரியத்திலையும் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீர் அல்லவா, பின்னை துரோகிகளை ஏன் நோக்கி கொண்டிருக்கிறீங்க? நீர் துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் போது நீங்க ஏன் மௌனமாயிருக்கிறீங்க? நீ ஆபகு கேட்கிறது போலத்தான் இந்த இடத்துல கேள்வியை கேட்கிறார். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகித்திருக்கிறது என்ன என்று சொல்லி நீரே அவர்களை செழிக்க பண்ணுகிறது போல இருக்குது. அவர்கள் வாய்க்கு அவங்க சமீபமாகவும் உள்ளிந்திரியம் தூரமாக இருக்குது. இதை நீங்க அறிந்தும் நீங்க ஏன் இதை கண்டுகொள்ளாம இருக்கிறீங்க என்பது போல நாம் கேட்கிற கேள்விகளைத்தான் அங்கே அந்த நாளிலே எரேமியா கேட்கிறார். அவருடைய நிலையை சொல்றார், அவருடைய பரிசுத்தத்தை அங்கே எடுத்து காட்டுறார். 3ஆம் வசனத்துல, கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டவென்று சோதித்து அறிகிறீர். யோபு சொல்ற மாதிரி தான் சொல்றார், என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாய்க்கு அவர்களை நியமியும். என்னையும் அவங்களையும் கம்பேர் பண்ணி ஆராய்ந்து பார்த்து என்னுடைய காரியங்களை நீர் ஆண்டவரே நீர் பார்த்து விட்டு பரிசுத்தவானை நீதிமானை காக்கிறவர் அல்லவா, அவர்களுக்கு தேவையான தண்டனையை நீர் அவர்களுக்கு கொடுத்து விடும் என்று சொல்லி இங்கே எரேமியா அடுத்த வார்த்தைகளை வைக்கிறத பார்க்கிறோம். 4ஆம் வசனத்துல, எந்த மட்டும் தேசம் புலம்பி எல்லா வெளியின் புல்லும் வாடி அதன் குடிகளுடைய பொல்லாப்பி நிமித்தம் மிருகங்களும் பறவைகளும் அழியனோ, எங்கள் முடிவை அவன் காண்பதில்லை என்கிறார்களே. அவன் எங்களுக்கு முன்னாடி அவனை ஜீவனுள்ள ஒரு தேசத்துல இருந்து நாங்கள் அவனை அழிச்சிருவோம், எங்க முடிவை அவன் காண்பதில்லை, அவனுக்கு அதுக்கு முன்னாடி அவனை நாங்கள் முடிச்சிருவோம்னு பேசுறாங்க.
எந்த மட்டும் தேசம் புலம்பணும், அதாவது ஆண்டவருக்காக அங்கலாய்க்கிற ஜனங்கள் புலம்பி எல்லா வெளியின் புல்லுகளும் ஏன் வாடி, குடிகளெல்லாம் பொல்லாப்பி நிமித்தம் அது அழியணும், மிருகங்களும் பறவைகளும் அழியணும்னு சொல்லி இங்கே தன்னுடைய நிலைமையை எரேமியா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதற்கு 5-6 வசனங்களில் ஆண்டவர் பேசுகிறார். காலாட்களோடே ஓடும் போதே இளைத்தால், அதாவது களைத்து போனால், நீ குதிரைகளோட எப்படி ஓடுவாய்? சமாதான தேசத்திலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாக காலத்தில் என்னை செய்வாய். இன்றைக்கு அங்கலாய்க்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்கள் இதுதான். இன்றைக்கு ஆண்டவருடைய நீதி சமீபமா வெளிப்பட்டுறணும், சீக்கிரமா வெளிப்பட்டுறணும், ஜெபிச்ச உடனே நடந்துடணும், ஜெபிச்ச உடனே துன்மார்க்கர்கள் அழிஞ்சிடணும், ஆனால் வசனத்தை கடைபிடிச்ச உடனே எனக்கு ஆசீர்வாதங்கள் நடந்துவிட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிக்கணும். ஆனா ஆண்டவருடைய பதில் எப்படி இருக்குது? காலாட்களோட நான் இப்போ உனக்கு ஒரு பரீட்சையில் நிற்கும்படியாக, பரீட்சையில் ஜெயிக்கும்படியாக, ஜெயமுள்ளவனாக மாற்றும்படியாக உனக்கு இந்த காரியத்தை யோபுவுக்கு எப்படி அனுமதித்து இருந்தனோ அதே போல காரியங்கள் உனக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்குது. இப்போ இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு இல்லை, காலாட்களோட நீ ஓடுகிற, அவ்வளோதான். இந்த நேரத்தில் நீ இளைத்து போனா நீ குதிரைகளோடு எப்படி ஓடுவாய்? நீ காலாட்களோட நடக்கும் போதே இழைச்சிட்டான்னா எப்படிப்பா நீ ஓடுவா? சமாதான தேசம், நீ வாழ்கிற தேசம் சமாதான தேசம், இதிலேயே அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாக காலத்துல நீ என்ன செய்வாய்? ஆனதோத்தின் மனிதர்கள் வெறும் காலாட்கள் தான், பாவம் சொந்த குடும்பத்தார் உறவினர்கள் வெறும் காலாட்கள் தான். ஆனா மொத்த யூத மக்களும் குதிரைகளைப் போல உன் மேலே வரக்கூடுமே, நீ அப்ப என்ன செய்வ? நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமா, இரும்பு தூணா, வெண்கல அலங்கமா மாற்றி வைத்து உன்னை அசாதாரணமான மனிதனாய் உண்டாக்கி வச்சிருக்கிறன. நீ வெண்கல மதிலும் இரும்பு தூணுமா நிற்கணுமே, நீ போய் ஒரு ஆனதோத்தின் மனுஷருக்கே இவ்வளவு நடுங்கிறிய. அதே போல யோர்தான் பிரவாகம் என்பது பெருவெள்ளம், பெருக்கெடுத்து வருகிற ஒரு நிலையை காட்டுகிறது. யோர்தான் அது தாழ்ந்த பகுதியில் ஓடி வரக்கூடிய ஒரு நதி. யோசுவா 3:15 யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடும் என்று சொல்லப்படுது. அதற்கு 2 பக்கத்திலும் அடர்ந்த காடுகள் இருப்பதனால வனவிலங்குகள் அதிகம் காணப்பட்டது. சிங்கமும் இருப்பதாக, சிங்கமும் வசித்தது. சமாதான நிலத்திலேயே போராட முடியாவிட்டால் இந்த சுழி மிகுந்த போராட்டத்தில் நீ எப்படி நிலைத்து நிற்பா என்று சொல்லி அங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் கேட்கிறார். அரணிப்பான பட்டணமாக நிலைநிற்க வேண்டியவனே, அடைக்கலத்தை நீ தேடுறியப்பா. ஊழியம் என்பது போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான். போராட்ட களத்தில் ஐயோ அந்த அங்கு அம்பு வருது, இங்கு அம்பு வருது, என் மேல அம்பு எய்கிறார்கள் என நீ வியந்து பார்க்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கிறது என்பது போல ஆண்டவர் பேசுகிறார். இன்னைக்கு ஊழிய பாதையில விமர்சனங்கள் அநேகம் வரலாம், மிரட்டுதல்கள் அநேகம் வரலாம். நம்ம தலைக்கு விலையே அதிகம் கொடுக்கும்படியாக அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கலாம். இதுதான் சுவிசேஷத்தில் நம்ம இருப்பதற்கு நமக்கு ஒரு விளம்பர ஒரு நிலையாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். இங்க நம்ம சளைக்காது நிற்க கற்றுக்கொள்ளணும், அப்படி நம்ம ஓடும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், இவைகள் எல்லாம் அன்றாட நாட்களில் நேர்ந்தாலும் நம்மை அசாதாரணமான மனிதராக, நம்மை வெண்கல அலங்கமாக, நம்மை அரணிப்பான பட்டணமாக, நம்மை இருப்பு தூணாக ஆண்டவர் மாற்றி வைத்திருக்கிறபடியினாலே தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தை இறுக பற்றி கொண்டவர்களாக நாம் ஓடும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற பதிலைத்தான் இங்கே எரேமியா ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் தன்னுடைய நிலையையும் தன் பின்வாங்கி போன மக்களுடைய காரியங்களை பார்த்து அவருடைய இருதயம் எவ்வளவு அங்கலாய்க்கிறது என்கிற காரியத்தையும் இங்கே எரேமியாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லிக் கொடுக்காம இல்லை. இவ்வளவு ஒரு சின்ன காரியம் உனக்கு எதிராக பேசப்பட்ட உடனே இவ்வளவு காரியமாய் வாருகிறாயே, என்னுடைய ஜனங்களினுடைய நிலைமை குறித்து நான் எப்படியாய் அங்கலாய்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தன்னுடைய அந்த தேசத்தை பார்த்து அவருடைய வீடாக அதை சித்தரிக்கிறார். அது தன்னுடைய வளர்ப்பு சிங்கமாக சித்தரிக்கிறார், பலவர்ண பட்சியாக சித்தரிக்கிறார், தன் வீட்டில் உள்ள திராட்சை தோட்டமாக இருந்ததாக சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அவருடைய வீட்டை விட்டுவிட்டதாக, சுதந்திரத்தை நெகிழ விட்டதாக, கை நழுவி விட்டதாக என் ஆத்துமா நேசித்தவனை அவன் கையில் நான் ஒப்பு கொடுத்துட்டேனே. ஏன்னா என் சுதந்திரம் காட்டில் உள்ள சிங்கத்தை போல மாறிற்று.
அது வீட்டில் வளர்த்த சிங்கம் போல இருக்கும்போது நீதிமான் சிங்கத்தை போலதான் இருந்தான். ஆனால் காட்டில் உள்ள சிங்கம் போல மாறி எனக்கு விரோதமாய் கெர்ச்சித்தது. அதனால நான் எதிரி கையில் ஒப்பு கொடுத்துட்டேன். என் பலவர்ணமான பட்சி என்று சொல்லி எல்லா விதமான பறவைகளை விட இது சிறந்த ஒரு பறவையாக, பறவையை போல பலவர்ண காரியத்தை உடையதாக இருந்தபோது அத்தனையும் பொறாமைப்பட்டு ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவிற்கு என் சுதந்திரத்தை நான் வச்சிருந்தேன். ஆனால் இப்போ வெளியில் உள்ள சகல ஜீவன்களும் அதை பட்சிக்கும்படிக்கு அதை விட்டு கொடுத்துட்டேன். அநேக மேய்ப்பர்கள், அதாவது அந்நிய அரசர்கள் என் திராட்சை தோட்டத்தை அழித்து என் பங்கை காலால் மிதித்து எனக்கு பிரியமான பங்கை பாலும் வனாந்திரமும் ஆக்குறாங்க. அதை பாழாக்கி விட்டார்கள். பாழாய் கிடக்கிற அது என்னை நோக்கி புலம்புது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மிகவும் வேதனைப்பட்டவராக, ஐயோ என் தேசமெல்லாம், என்னுடைய வீடு பாழாய் போயிற்று, என்னுடைய சிங்கம் அழிப்பதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுருச்சு, பல வர்ண பட்சியாக இருந்த என்னுடைய பறவைகள் பட்சிக்கப்படுகிறதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுச்சு, திராட்சை தோட்டம் அழிக்கப்படுகிறதே, தேசம் பாழாகிறதுன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அத்தனை அங்கலாய்ப்பை தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கடைசியா சொல்லி முடிக்கிறார், அவர்கள் மனம் திரும்பி அவர்கள் என்னை தேடுவார்கள், நிச்சயமாக அவர்கள் திரும்பி வரும்பொழுது அவர்கள் தேசத்திற்கு நான் கொண்டு வருவேன். 12ஆம் வசனத்தில் கொள்ளைக்காரனாகிய நேபுகாத் நேச்சார் கல்தேய படைகள் அவர்கள் எல்லாரையும் கொண்டு போயிடும், அழிவு ஆனால் முடிவு கிடையாது, நான் மீண்டும் அவர்கள் மேலே இரக்கமுற்று அவர்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவர்களை பார்த்து மனம் திரும்புகிற மற்ற இஸ்ரவேல் அல்லாத அவர்களுடைய பகைவர்களும் தங்கள் தெய்வங்களை வழிபடுவதை விட்டுவிட்டு இஸ்ரவேலின் தேவனிடம் திரும்பினால் அவர்களையும் நான் அழிவிலிருந்து நான் மீட்டு கொள்ளுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதன்படி அவர்கள் நேபுகாத் நேச்சாரினால சிறைபிடிக்கப்பட்டு சென்ற பின்பு 70 வருடங்களுக்கு பின்பாக மீண்டுமாக தேசத்துக்கு திரும்பி வந்தார்கள். திரும்பவும் கிபி 70ஆம் ஆண்டில் அவர்கள் ரோமர்களால பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். ஆனால் 2 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அவர்கள் 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதாவது மே 15ஆம் தேதி 1948 அவர்கள் திரும்பவும் தன்னுடைய தேசத்திற்கு ரோமர்களால் பிடித்து செல்லப்பட்டவர்கள் திரும்பி வந்ததுனால மறுபடியும் இஸ்ரவேல் தேசமானது 1948 மே 15 அது மீண்டுமாக அது ஒரு தனி நாடாக உருவாக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த சத்தியத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது அநேக போராட்டங்கள் நமக்கு வரும் பொழுது ஆகாதவர்களினுடைய வழிகளெல்லாம் வாய்த்து துரோகம் செய்கிற அனைவரும் அவர்கள் சுகித்து செழித்து வாழ்ந்திருக்கும் பொழுது எரேமியாவை போலத்தான் கேள்விகள் நமக்கு உண்டாகும். ஆனால் நம்ம வைக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் நம்ம அனுபவிக்கிற பிரச்சனைகள் எல்லாம் காலாட்களோடு நடக்கிறோம். சமாதான தேசத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருகிறது. ஆனால் 7 வருடங்கள் இந்த பூமியானது சாத்தானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கப்பட போகிறது. அந்த ஆளுகையில் ஒப்பு கொடுக்கப்பட போகும்போது அந்த நாட்களில் யாருமே தப்பித்து கொள்ள முடியாத ஒரு கொடூரமான ஆட்சி இந்த பூமியில் நடக்க போகிறது. அதற்கு முன்பாக சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்காக அவர் வரப்போகிறார். ஆகவே அதுவரையிலும் நமக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இவைகள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லுகிறவர். நமக்கு சோதனைகள் வந்தாலும் அதற்கு தப்பிச் செல்லும்படியான போக்கை நமக்கு உண்டாக்குகிற ஆண்டவர். சோதனைக்கு மேலாக, திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறதற்கு இடம் கொடாமல் அந்த சோதனை நின்று நம்மை ரட்சிக்கிற வல்லமையுடைய ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால, அசாதாரணமானவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறபடினால, ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறபடினால வருகிற சின்ன சின்ன மிரட்டல்கள், வருகிற சின்ன சின்ன போராட்டங்கள், பிரச்சனைகள் இவைகளை பார்த்து சோர்ந்து விடாதபடி தொடர்ந்து முன்னேறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.